இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் அன்பான நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கிருபை உங்கள் எல்லாரையும் சூழ்ந்து கொள்வதாக. வீடுகள் எங்களை கவனிக்கிற அன்பு பிள்ளைகளே, தேவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெப நாட்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அவரை துதித்து அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் அவருடைய வார்த்தையை கேட்கிற நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டு. வாசித்தால் ஆசீர்வாதம், கேட்டால் ஆசீர்வாதம், அதன்படி நடந்தால் அதைவிட ஆசீர்வாதம். நிச்சயம் கர்த்தர் அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். உங்கள் எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக என்று நான் மெய்யாக தேவன் சமூகத்தில் ஜெபிக்கிறேன். புரட்டிக்கொள்வோம் சங்கீதம் 119. வேதத்தின் மகத்துவங்களை குறித்து நாம் கற்று வருகிறோம். சங்கீதம் 119 4 முதல் 8 வரையிலான வசனங்களை நாம் இன்றைக்கு வாசிக்கப் போகிறோம். சங்கீதம் 119 4 முதல் 8 வரையிலான வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாமா? உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தி, உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செமையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதே. வேதத்தின் உட்பிரிவுகளை குறித்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேதம் என்பது 66 புத்தகங்களை கொண்ட ஒரு அருமையான புத்தகம். இந்த 66 புத்தகங்களுக்குள்ளால 3 பிரிவுகள் 4 உண்டு. 3 முக்கியமாக நம்ம இங்கே வாசிக்க முடியும். கட்டளை, பிரமாணம், கற்பனை, 4வது நீதி நியாயங்கள். வேதத்தில் இவைகள் பல்வேறு விதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4வது வசனம் என்ன? உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உங்க எல்லாருக்கும் ஆசிரியர் யார் என்று கேட்டால் தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவரே எங்களுக்கு ஆசிரியர். ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் நம்மோடு பேசுகிறார். அவர் எதை நமக்கு கட்டளையிட்டு கற்றுத்தந்தார் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது அவருடைய கட்டளைகளை. கட்டளை என்றால் என்ன? கட்டளை என்றால் கமாண்ட். அதுக்கு எந்த விளக்கமும் இருக்காது, ஒபே, அவ்வளவுதான். கவனிங்கள், 10 கட்டளை தான் இதில் பிரதானமாக இருக்கிறது. இந்த 10 கட்டளை நமக்கு தெரியும். 10 கட்டளைக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கானா நமக்கு தெரியாது. அதை நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி, ஒரு தேவ பிள்ளைகளானால் அநேக வீடுகளில் பார்த்துருக்கிறேன், 10 கட்டளைகள் எப்படி எழுதி வச்சுருப்பாங்க. எல்லா கட்டளையும் கீழ்ப்படிந்தோம்னா வழக்கமாய் பாரம்பரிய பழைய ஊழியக்காரங்கள்லாம் சொல்லுவாங்க, நிறைய பேர் 7th வரைக்கும் பாஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் 8th பாஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் 9th வரைக்கும் பாஸ் பண்ணியிருப்பாங்க. 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அந்த 10வது கட்டளை ரொம்ப ரொம்ப கஷ்டம். 10வது கட்டளை என்ன? பிறனுடைய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. கவனிங்கள், கட்டளை என்பது ஏன் இச்சிக்கு, அதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கே வழி இல்லை. இட்ஸ் அ கமாண்ட். மிலிட்ரியில் தான் அதை கேட்க முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை சொல்லியிருக்கிற ஒரு மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற ஒரு அதிகாரி என்னோடு பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், எங்கள் அதிகாரிகள் சொல்கிறது பாதி எங்களுக்கு பிடிக்காது. பிடிக்கலைன்றது அவங்களுக்கு தெரியும். தெரிந்து அது முடிஞ்ச உடனே எஸ் சார் அப்படின்னு சொல்லணும். அவருக்கு ஒருவேளை சந்தேகம் வந்துடுச்சு, இவன் ஒருவேளை பிடிக்கலையோ நான் சொன்னது அப்படின்னு சொன்னால் சொல்லுவான், சத்தமாக சொல்லிடான். இப்போ ஷூவை ரொம்ப வேகமாக அடித்து எஸ் சார் அப்படின்னு சொல்லணும். அது ஒத்துக்கொண்டாலும் சரி ஒத்துக்கிட்டாலும் சரி அதற்கு கீழ்ப்படிந்து தானாக வேண்டும். அது கட்டளை. அதை கர்த்தர் கற்பித்தார். ஏன் அதை அப்படி அவர்கள் சொல்ல வேண்டும் என்றால், மோசே இந்த 10 கட்டளையும் தான் அழகாக எடுத்துக்கொண்டு வந்தார். மோசே முதலாவதாக ஆண்டவரே அவனுக்கு எழுதி கொடுத்தார். எழுதி கொடுத்தது கொண்டு உடைச்சிட்டான். 2வது ஒன்று இழைச்சிக்கிட்டு போமா, அதில் ஆண்டவர் எழுதி கொடுப்பார் அவனுக்கு. அதை கீழே கொண்டு வார். அதன் அடையாளம் என்ன? பழைய ஏற்பாட்டில் இது உடைக்கப்பட வேண்டும், புதிய ஏற்பாட்டில் நாம் ஆயத்தமானால் நம்முடைய இருதயங்கள் அது எழுதப்பட வேண்டும் என்பதற்கு ஒப்பனையாக அது எழுதப்பட்டுச்சு. முடிவில் பார்த்தா ஆண்டவரே அவைகளை சொல்லி ஆண்டவருடைய சத்தம் அவர்களுக்கு முழங்கி அவர்கள் எல்லாரும் இந்த கட்டளைகளுக்கு ஆம் என்று அவர்கள் சொல்லும். பிள்ளைகளே, 10 கட்டளை என்பது பரிசுத்த ஆவியார் நமக்கு கற்பித்தது. அதில் நம்ம கேள்வி கேட்கவே கூடாது. கேள்வி கேட்காம நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? செய்தாக வேண்டும். வேதத்தில் நாம் இப்படி வாசிக்க முடியும். யாத்திரையாகும் 20:6. அந்த கட்டளை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், அன்பு கூர்ந்து, ஏதோ பயந்து செய்யக்கூடாது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை
கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறேன். சேர்ந்து வாசிப்போமா? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனா இருப்பேன். நிறைய பேரை கவனிச்சிருக்கிறேன், எக்ஸாம் வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி கற்பனைலாம் சரியாக பண்ணிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வரணும், அதுக்கு முன்னாடி நல்லவனா நடிச்சுக்குவோம். இது தேவனை நாம் ஏமாற்றுகிறோம் என்று நினைக்கிறோம். இப்படி செய்ய ஆண்டவர் விரும்பலை. சிலரை கவனித்து இருக்கிறேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவரே மன்னியும், இனி நான் கீழ்ப்படிஞ்சிடுவேன். பயந்து கீழ்ப்படி ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் நமக்கு சொல்லி அவர் எதிர்பார்ப்பது, நாம் நிறைய நேரத்தில் பயந்து தான் கீழ்ப்படுகிறோம். பயத்தினால் கீழ்ப்படிய வேண்டியதில்லை, அன்பினால் கீழ்ப்படிய வேண்டியது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்க, ஆண்டவரே அன்பினால் நான் உனக்கு கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! தேவன் மேல் நமக்கு அன்பு வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே நாம் அதை திருப்பி வாசிக்க முடியும். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறல். சேர்ந்து வாசிப்போமா? நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூற. நம்ம எல்லாம் எழுப்பி ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் இந்த பாட்டு நல்லா பாடும், லார்ட் ஐ லவ் யூ. இது சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி. பரிசுத்தவான்கள் நன்காக அறிந்து சொல்றாங்க, அது நல்லது தான். ஆனால் அது பொருள் படலை. பொருள் எப்போது படும்னா, அவருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்றால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பது அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? ஆமென். என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றால் வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். சிலைகளை வைக்க வேண்டாம் என்றால் சிலைகள் வைக்க வேண்டாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்றால் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்போம். தாய் தகப்பனை கனம் பண்ணுவோம் என்றால் தாய் தகப்பனை கனம் பண்ணுவோம். அப்புறம் இருக்கும், பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய யாதொன்றை மிச்சியாதிருப்பாயாக. இத்தனையை நாம் விரும்பினாலும் விரும்பாட்டி என்ன செய்யணும்? இட்ஸ் அ கமாண்ட். அதில் கேள்வியை கேட்க முடியாது. இதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். 2 வேதம் நமக்கு சொல்லுகிறது. 5வது வசனம், உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகளை ஸ்திரப்பட்டால் நலமா இருக்கு. அப்படியானால் பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறதாம். அந்த பிரமாணத்தை நான் கை கொள்ள வேண்டும் என்றால் என் நடைகள் ஸ்திரப்படணும். நடை ஸ்திரப்பட்டால் என்ற என்ன? 1 மாதம் ரொம்ப நல்லா இருப்போம், ஆண்டவரே நான் உமக்கு பைத்தியம் போம். அடுத்த மாதம் என்னன்னு சொல்லுவோம்? உலகத்துக்கு பைத்தியம் போம். 3வது மாதம் என்ன சொல்லுவோம்? ஊருக்கு இல்லை, உலகத்துக்கு இல்லை, நான் எம்பாட்டுக்கு நடக்கிறேன். 4வது மாதம் திரும்ப வந்துடுவான், ஆண்டவரே ஹியர் ஐ ஆம். ஸ்திரப்படுவதே இல்லை. இன்னைக்கு ஒன்றா இருப்பாங்க, நாளைக்கு ஓனான மாதிரி நிறம் மாறிக்கொண்டே இருப்போம். அவர்கள் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய முடிவதில்லை. திரும்பி வந்தாலும் கட்டளைகளை கீழ்ப்படிவாங்க, பிரமாணத்தை கீழ்ப்படிய மாட்டார்கள். பிரமாணம் என்றால் என்ன? பிரமாணம் என்று சொல்லுவது நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். நாம் புரிந்து கொள்ளுகிற பாஷையில் எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் பதவி பிரமாணம் செஞ்சுக்குவாங்க. அப்படி பதவி பிரமாணம் செய்யும் போது ஒரு ரகசிய காப்பீட்டு பிரமாணம் பண்ணுவாங்க. இந்த ரகசிய காப்பீடுனா என்ன? இந்த காரியத்தின் இந்த பொசிஷனில் இருந்தேன்னா இந்த ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது, இந்த பொசிஷனில் இருந்தேன்னா இப்படிப்பட்ட பயணம் செய்யக்கூடாது, இந்த பொசிஷனில் இருந்தேன்னா நீ உனக்கு எக்கச்சக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எல்லா கூட்டங்களுக்கும் போகக்கூடாது, எல்லா வீடுகளுக்கு நீ போகக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா? அந்த பொசிஷனில் இருந்தால் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகக்கூடாது. அதுதான் அந்த பொசிஷனுடைய, அதற்கு ஒரு ரகசிய காப்பீடு இருக்கும். நான் செய்வேன், உறுதிமொழி எடுக்கிறேன். பிரமாணம் என்றால் என்ன? எல்லாருக்கும் உரியதல்ல. எவன் ஒரு கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் உறுதியாய் நிற்கிறானோ அவன் கை கொள்ள வேண்டிய சட்ட திட்டங்கள். மற்றது சட்டத்திட்டம், அது ஒபே பண்ணி ஆகணும். இது சட்டத்திட்டம் என்றால் என்ன? அதுதான் நாம் லேவியராக முழுவதும் வாசிக்க வேண்டும். பலதை உங்களுக்கு சொல்ல முடியும். கவனியுங்கள். லேவியராக என்ன வாசிப்போம்னா, எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது. ஊருக்கு உலகத்துக்கு அது பிரச்சனையே இல்லை. நாம் எதை சாப்பிட வேண்டும், எதை அசுத்தமான ஒன்று எங்க வந்துடக்கூடாது, வாயில வந்துடவே கூடாது. தேவன் அசுத்தம் என்று வெறுத்ததை அசுத்தம் என்று வைத்து விட வேண்டும். ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதற்குள்ளே இருக்கும், நீ அப்படி பண்ணக்கூடாது. நான் ரசித்து வாசித்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இருந்த ஒரே வியாதி குஷ்டரோகம் தான் வரும்.
குஷ்டரோகம் எப்போ சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சாப்பாடை பற்றி அழகாக ஆண்டவர் டிஸ்கிரிமினேட் பண்ணியிருப்பாரு. அது முடித்த அடுத்த அதிகாரத்தில் என்ன வரும்னா, இந்த வியாதிகள் எல்லாம் வரும். அப்படி என்றால் நாம் ஒருவேளை அப்படிப்பட்டவைகளை உண்டால் நமக்கு என்ன வந்துடும்னா, தகாத வியாதி. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கட்டளை என்பது எல்லாரும் கீழ்ப்படிவது. பிரமாணம் என்றால் சட்டத்திட்டங்கள் என்றால் என்ன? இது நமக்கு தேவன் நமக்கு விசேஷமாய் சொல்லி தந்தது. அசுத்தத்தோடு நமக்கு தொடர்பு இருக்கக்கூடாது, அசுத்தமானது என்ன தொற்றக்கூடாது. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாம் நிறைய நேரத்தில் எதில் சந்தோஷப்படுவோம்னா 10 கட்டளையில் சந்தோஷப்படுவோம். அது 10 கட்டளையிலே நம் சரியாக இருந்தால் தான் உறுதியாகிறோம், ஸ்திரப்படுகிறோம், அவருடைய பாதையில் நடக்கிறோம். அவருடைய பாதையில் நடக்கிறவன் பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய பாதையில் நிலைத்து நின்றால் மட்டும்தான் உம்முடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ள முடியும். எத்தனை பேர் பிரமாணங்களை கை கொள்றீங்க? பிரமாணத்தை கை கொள்றவங்களுக்கு தெரியும், அதை செய்ய ஏன் இதை செய்ய மாட்டேன், என்னமோ தெரியல. பைபிள் இந்த வசனத்தை வாசித்தேன், அது என்னை பிடிச்சிச்சு, அதனால நான் என்ன செய்யலை. ஒவ்வொன்றும் ஆண்டவன் நம்மோடு பேச, ஓஹோ இதை நான் செய்யக்கூடாதோ, இதை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் செஞ்சிருக்கக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், உங்கிற ஒரு அறிவு. நீ கேட்கிறவர்களே, ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும்? ஓய்வு நாளை ஆசரிப்பாய், பரிசுத்தம். அதோடு முடிந்து போய்விட்டது கட்டளை. நமக்கு என்ன தெரியும்? ஓய்வு நாளா ஜாலியாக வந்து இங்கே உட்காரலாம். ஒருத்தர் அழகாக சொன்னார், ஓய்வு நாள் எப்படி வைக்கணும்னா 3 மணி நேரம் அது ஆராதனை வைக்கணும். மெசேஜ் எவ்வளோ நேரம் இருக்கணும்னா குறைந்தது 1.5 மணி நேரமாவது இருக்கணும். ஏன் 1.5 மணி நேரமாவது இருக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் தூங்குறவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் தூக்கம் கிடைக்கும். மெசேஜ் ஆரம்பித்த உடனே தூக்க ஆரம்பிப்பாங்க, 10-20 நிமிஷத்தில் முடிஞ்சாச்சுன்னா தூக்கம் கெட்டு போயிடும். அட்லீஸ்ட் தூங்குறவங்களாவது நல்லா தூங்கட்டும், 1.5 மணி நேரம் மெசேஜ் போகணும். கவனியுங்கள், நாம் என்ன நினைக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்க வேண்டும், அவ்வளோதானே. கோயிலுக்கு வந்துட்டேன்னா காலையில் 6 மணி ஆராதனை என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை காலையில் 4 மணி ஆராதனை சபை அதிகமாக வரும். ஏன்? 5 மணிக்கு வேலை முடிஞ்சிச்சு, அடுத்த வேலைக்கு போகலாம். கட்டளைக்கு கீழ்ப்படிந்தானே, கீழ்ப்படிந்தேன். என்ன கீழ்ப்படிந்து? கோயிலுக்கு வந்தாச்சு. ஆனால் பிரமாணத்தை வாசிக்கிறோம் சொல்றான், அந்த நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாத, அந்த நாளிலே உன் சொந்த பேச்சை பேசாத, அந்த நாளிலே என்னுடைய காரியத்தை செய் என்பது பிரமாணம். கட்டளை என்ன? ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். நாம் எல்லாம் அந்த கட்டளையோடு நிறுத்திடுவோம். பாரம்பரியத்தில் இருந்தோம்னா கட்டளை நமக்கு பிரதானம், ஆனால் பிரமாணத்தை விட்டு விடுவோம். பிரமாணம், அந்த ஓய்வு நாளில் நீ என்ன செய்ய வேண்டும்? என்னை கேட்கிறவர்களே, எவன் ஒருவன் கட்டளைக்கு கொஞ்சமாவது கீழ்ப்படிந்து வாழுகிறானோ அவர்கள் அத்தனை பேரும் பிரமாணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? அதான் கடைசி 8வது வசனம் சொல்லும், உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிட. கர்த்தர் கைவிடவே மாட்டாராம் பிரமாணங்களை கை கொள். அப்படியானால் நம் கட்டளைகளுக்கு மட்டும் கீழ்ப்படிவதில்லை. எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? பிரமாணங்களுக்கு கீழ்ப்படி. பிரமாணத்தை கீழ்ப்படியணும்னா என்ன வாசிக்கணும்? பைபிளை ஒன்றுனா வாசித்த ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்பதை நாம் அறிந்து சட்ட திட்டங்கள். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே அசுத்தமான எதையும் சாப்பிடக்கூடாது. புதிய ஏற்பாட்டுகள் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் என்ன சாப்பிடலாம். வழக்கமாக சொல்லுவாங்க, நம்மளை திருப்பி கடிக்காது எல்லாம் என்ன செஞ்சிடலாம், ஸ்தோத்திரம் பண்ணி டைஜஸ்ட் ஆகி போயிருக்கும். ஆனால் புதிய ஏற்பாடு நமக்கு கற்றுத்தந்தது அசுத்தமான மனுஷனோடு கலந்து இருக்கக்கூடாது. எவன் ஒருவன் அசுத்தனோ, எவன் ஒருவன் இச்சையோடு கலந்து இருக்கிறானோ, எவன் ஒருவன் தேவனுக்கு தகாத விதமாக இருக்கிறானோ அவனை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அதுதான் புதிய ஏற்பாட்டு பிரமாணம். அதை இயேசு அழகா செய்வார். எல்லாருடைய இருதயத்தையும் அவர் இருந்தார். யாருக்கிட்டே நம்பி இணங்கல். அவர் தன் பாட்டுக்கு தான் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தார். எல்லாருக்கிட்டே இணங்குறதுக்கு பிரமாணம் நமக்கு சொல்லித்தரல. கவனிக்கிறீங்களா? என்னை கேட்கிறவர்களே, பிரமாணத்தில் கை கொள்ள நம்முடைய நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாக இருக்கும். ஆமேன். விழுந்து விழுந்து எழும்புகிறவங்களால இது முடியவே முடியாது. நம்ம நிறைய பேருக்கு என்ன பாட்டு தான் பிடிக்கும் அப்படின்னா, ஆண்டவரே நான் உடஞ்சு போய் கடந்தேன், அப்படி கடந்தேன், அந்த பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்? விழுந்து விழுந்து எழும்பு நமக்கு என்ன ஆகி போயிட்டுனா ஒரு இன்பமாகி விட்டது. பிள்ளைகளே, உறுதியாக நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். அதற்கு கர்த்தருடைய பலன் வேண்டும். அதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்தது வேதம் நமக்கு சொல்லி தருகிறது, கற்பனையின்படி 6வது வசனம், நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆங்கில வேதாமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எகெயின் த கற்பனை என்பது அந்த கமாண்ட், சட்டத்திட்டங்கள் அப்படி தான் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் உற்று ஆராய்ந்தேன் அப்படின்னா, கற்பனை என்பது எங்கே வரும்? நான் தமிழ் அந்த வார்த்தைக்குள்ளாக நின்று பேசுகிறேன். கற்பனை எங்கே வரும்?
என்னுடைய தாட். உலகத்தில் எல்லாருக்கும் கற்பனை இருக்கிறது. உலகத்தில் நான் இந்த ஷர்ட்டை போட்டிருக்கிறேன்னா யாரோ ஒருத்தன் கற்பனை பண்ணாங்க, இப்படி ஒரு கலர் இருக்குன்னு யாரோ ஒருத்தன் கற்பனை பண்ண. ஒன்று நிஜத்தில் வருவதற்கு முன் அது எங்கே வரும்? கற்பனை. கற்பனையில் வராத ஒன்றும் நிஜத்தில் வரப்போவது இல்லை. எவ்ரிதிங் கம்ஸ் into our imagination. நம்முடைய யோசனை. ஒருவன் நல்லா பண்றானா அவனுடைய கற்பனை திறன், யோசனை திறன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது என்பது அர்த்தம். இந்த உலகத்திலேயே கற்பனை திறன் அதிகம் உள்ளது யாருக்கு? உலகத்தில் கையாளுவதெல்லாம் பார்த்தா பிசாசுக்கு இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர்லாம் யார் கையில் வந்துச்சுன்னா பிசாசின் கையிலிருந்து வந்ததான். அதிக டெக்னாலஜி யாருக்கிட்ட இருந்து வந்ததுன்னா பிசாசின் கையிலிருந்து வந்ததுதான். ஆனால் அந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்தவர் யார்? தேவன். அவர் அவ்வளவு ஒன்று இல்லாததற்கு முன்னே இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்று அவர் உருவாக்கி இருப்பார் என்றால் கற்பனை என்றால் என்ன? அவர் மனதில் யோசித்து இப்படி இருந்தால் பரவாயில்ல என்று யோசிக்கிறார். அந்த மன விருப்பம், அதுதான் கற்பனை. அதெல்லாம் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இப்படி இப்படி இருந்தா பரவாயில்ல. ஒருவனை பார்த்து கேட்பார், தம்பி நீ இடத்துல அன்பா இருக்கிற, அது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களை விட்டு நான் வேற எங்கும் போல, நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறேன். அவனை பார்த்து கேட்பார், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயா? அப்படி இருந்துச்சு. நீ ஆட்டை மேய்ச்சா நல்லா இருக்குப்பா, இத்தனை பேர்ட்ட பழகிட்டேன், உங்ககிட்ட ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன், நீ அந்த இன்னும் ஆடை மேய்க்கல சபை என்று ஒன்கிற வர, இதெல்லாம் யாருடைய கற்பனையில் இருக்கிறதுனால தேவனுடைய எண்ணத்தில் இருக்கிறது. யோசனை இன்னது வெளியே வரவே இல்லை. அந்த வெளியே வர வேண்டும் என்றால் அதற்கு ஒருவன் ஒத்துழைக்க வேண்டும். முன்பு உண்டாக கடவுது என்று எல்லாம் உண்டாயிற்று. இப்போது பிரமாணத்தை சரியாக கை கொள்ளுகிற ஒருவன் தன்னை அர்ப்பணித்தான் என்றால் தேவன் அவனிடத்திலே தன்னுடைய கற்பனை, தம்பி இதை இப்படி பண்ணா பரவாயில்ல. நோவாவிடத்தில் தன்னுடைய இமேஜினேஷன் முழுசா சொன்னார். மோசே இடத்தில் தன்னுடைய இமேஜினேஷன் முழுசா சொன்னார். எங்கே அங்கே ஒன்று இருந்தது, அதை பார்த்து மோசே இடத்துல சொன்னார். பைபிள் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் அவர் தன்னுடைய கற்பனையை, தன்னுடைய இருதய விருப்பத்தை சொன்னார். பிள்ளைகளே, நம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுதுதான் அவருடைய இருதய விருப்பத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். என்ன இருதய விருப்பம்? நீ இதை செய்ய வேண்டும். சிலர் கவனிச்சிருக்கிறீங்களா? இந்த வேலையை விட்டு நீ என்னுடைய வேலையை செய்யவா, எல்லாம் சரியாகிவிடும் என்று சிலரிடத்தில் அவர் சொல்லுவார். அதுதான் அவருடைய கற்பனை. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யோவானை போல நம்முடைய காது எங்க இருக்குன்னா அவருடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரபலமான ஊழியக்காரர், பேரை நான் சொல்ல விரும்பல, உலகத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுடைய நாட்டு கலாச்சாரப்படி அவர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்றாலே காதல் செய்திருக்க வேண்டும். காதல் இல்லாமல் ஒரு திருமணம் அவர்களுடைய கலாச்சாரத்தில் இல்லை. அப்படி கலாச்சாரம் ஊர் வழக்கத்தின்படியே அவருக்கும் ஒரு அஃபேர் இருந்துச்சு. இப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், பரிசுத்தாவியானவர் வந்தார். பரிசுத்தாவியானவர் வந்து கர்த்தருக்காக வைராக்கியம் என்று இந்த பிள்ளை தான் திருமணம் செய்ய போகிறார் ஊருக்கே தெரியும். அது அவர்களுடைய கலாச்சாரத்தில் ஒன்று. இப்படி இருக்க ஆண்டவர் அவரோடு பேசினார். பேசி கலாச்சாரத்துக்கு எதிராக, எல்லாவற்றுக்கு எதிராக ஆண்டவரிடத்தில் சொன்னார், நான் அதில் பிரியப்படலை, அவளோடு நீ சேர வேண்டும் என்று நான் விரும்பலை. அப்படி சாட்சியை வாசித்தவர்களுக்கு தெரியும். அவர் வாழ்க்கையில் எடுத்த முதல் கடினமான தீர்மானம் அந்த தீர்மானம். எந்த தீர்மானம்? என் கற்பனை இல்லை, என் இமேஜினேஷனுக்குரியது இல்லை, தேவ இமேஜினேஷனுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று முதல் அதை வேண்டான்னு விட்டார். அதுதான் அவர் லைஃப்பில் எடுத்த முதல் பெஸ்ட் டிசிஷன். அதற்கு பிறகு கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அது அவ்வளவு கடினம், சுலபமானது கிடையாது. ஏன்? ஊரே ஒன்றாக ஓடிக்கொண்டிருக்கும், அதை எதிர்த்து போய் சொன்னா சொந்த அம்மா அப்பாவே அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். நீ என்ன பேசுற? இதுதானே நம்ம ஊர் வழக்கம். ஆனா ஆண்டோட இருதயத்தில் இருந்தது வேறு. பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் வந்துடும் பொழுது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு சகோதரிக்கு அந்த அந்த ஆண்டோடைய விருப்பம் தெரிஞ்சிச்சு. அதனால தான் ஒருத்தன் கூப்பிட்டு சோறு கொடுத்தான். சோறு கொடுத்தவன் கால் கழுகுற தண்ணி கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. ஒரு அம்மா மட்டும் அழுதுகிட்டே வந்து ஒரு வெள்ளை பரணியை உடைத்து அந்த தைலத்தை ஊற்றினாலாம். அவளுக்கு யார் சொல்லி கொடுத்தது? ஆண்டோருக்கு அது பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் முன்பாக சொன்னார். என்ன சொன்னார்? இவள் செய்தது எனக்கு பிடிச்சிருக்கு. பிள்ளைகளே, நம்ம ஆலயத்துக்கு வரும், எப்போதும் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே எனக்கு என்ன செஞ்சீங்க? இவ்வளோ ஆராதித்தேனே, நான் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கோயிலுக்கு வந்தேனே, எனக்கு என்ன செஞ்சீங்க?
அந்த கேள்விக்கு மட்டும் நமக்கு குறையே இருக்காது, பஞ்சமே இருக்காது. நாம் ஜெபிப்பதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதில் அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னு கூகுள் சர்ச் போட்டு எடுத்து பார்த்தோன்னா இருக்க போகிற ஒரே ஒரு வார்த்தை இதுதான். என்ன செய்ய போறீங்க, என்னைக்கு செய்ய போறீங்க, என்ன கேரண்டி தர போறீங்க. இதுதான் ஆண்டவரத்தில் கேட்டிருப்போம். நாம நினைக்கிறது என்ன நினைக்கிறோம்னா, நான் ஆண்டவருக்கு எவ்வளவு தியாகம் சகித்திருக்கிறேன், என் குடும்பத்தில் ஒருத்தங்க கூட கோயிலுக்கு நான் வந்திருக்கிறேன், எல்லாரும் என்னை எதிர்த்தார்கள், நான் ஆண்டவருக்காக வைராக்கியம், நீர் எனக்கு என்ன செய்தீர். ஆண்டவர் ஒருவேளை அவருடைய முகத்தை நமக்கு பார்க்கலான்னா நம்மளை பார்த்து சொல்ல, ஒரு பைத்தியக்காரா, அந்த மேன்மை விட்டு நான் உலகத்துக்கு வந்து என்னை முழுவதும் உனக்காக ஒப்பு கொடுத்து நான் உனக்காக இருக்கும்படி என்னைக்காச்சும் ஆண்டவரே உமக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிருக்கிறோமா? எனக்கு இதை தாரும் என்று கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு அது பிடிக்குமா என்று அவருடைய அந்த கற்பனை இருக்கிறதே, அவருடைய இருதயத்தின் யோசனை ஒன்று இருக்கிறதே, அதை என்றைக்காக வெளியே கொண்டு வருவதற்கு கேட்டிருக்கிறோமா? நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரை எனக்கு நீர் இதை செய்தார். ஆண்டவருக்கு வேற வழி இல்லை. நிறைய இடத்துல செய்கிற பிள்ளைகளே, அவருடைய கற்பனைகளை கண்ணோக்கும் போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் வெட்கப்படுகிறோம்? வெட்கத்திற்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, நாம் பிடிச்சது எனக்கு வேண்டும் என்று நாம் அதை பற்றி கொள்ளுகிறோம். நாம் பிடிச்சது தான், இதுதான் சரி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய எண்ணத்தை அப்படியே வெளியில் எடுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் அவடத்துல போய் கேட்கணும், ஆண்டவரே இது உங்களுக்கு பிடிக்குமா, நான் இப்படி போவது உங்களுக்கு பிடிக்குமா? ஒரு 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 குறிப்பிட்ட காலகட்டம் இருந்துச்சு. என் வீட்டில் ஒரு ஊழியக்காரர் தங்கி இருக்கிறார், நானும் இருக்கிறேன். சபையில் கூட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ரொம்ப நாள் அந்த கூட்டம் இருந்ததுனால எனக்கு எங்கேயாச்சும் போனால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு பயங்கர ஆசை. அன்றைக்கு காலையில் எழும்பி அந்த போதகரும் கிளம்புறார், நானும் கிளம்புறதுக்காக ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், பாஸ்டர் நீங்கள் போன உடனே நான் அடுத்தது கிளம்புறேன், எங்கேயாச்சும் போகணும் பாஸ்டர். அவர் அப்படியே என்னை மேலே கீழே பார்த்தார், பார்த்துக்கிட்டு சொன்னார், இருந்தாலும் பிரார்த்திச்சுட்டு போய்க்கோ அப்படின்னாரு. ஏன் இப்படி பிரார்த்திச்சுட்டு போய்க்கோ அப்படின்றாருன்னு எனக்கு தெரியலை. போயிட்டேன், சந்தோஷமாக போயிட்டேன், எல்லாம் ஜாலி தான். வரும்போது வியாதியோடு வீட்டுக்கு வந்தேன். 3 நாள் தாண்டி எல்லாம் முடிச்சுன்னு அவர் கூப்பிட்டார், என்ன எப்படி இருக்கே அப்படின்னு. உடனே அவர் வேற பயந்துருக்கிறாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. நீ எங்கே கேட்ட, சொல்கிறதுக்கு விட்டிய பாஸ்டர், ஏன் சந்தேகப்படுங்க, ஏதாவது இருக்கான்னு கேட்டியா? நீ என்னமோ மனசுக்கு சமாதானமாக இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் எப்படி ஜெபித்திருக்க வேண்டும்? ஆண்டவரே நான் அப்படி போகிறது உங்களுக்கு பிரியமா, நீங்கள் அதை விரும்புகிறீங்களா? நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய சைட்லேருந்து என்ன பதில் வரும்? நோ அப்படின்ற பதில். அந்த நோன்ற பதில் நமக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்? நோ அப்படின்னு சொல்லுவாருன்னு நமக்கு தெரியும். அதனால அந்த கேள்வியை கேட்க மாட்டோம். ஏன்? நம்முடைய ஆசைகளை விடுவதற்கு நாம் தயாரா இல்லை. ஆண்டவரை அப்படி போய் ஒருவேளை விழுந்துட்டா என்ன நடக்கும்? யாரோ ஒருத்தங்க சூசைட் பண்ணாங்களா, சூசைட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாட்டில் வாசித்தாங்களா. என்ன பாட்டில் வாசித்தாங்களான்னா, நீ இதை குடித்து ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உப்பு கரசில் எடுத்து குடிச்சிரு அப்படின்னு அதில் எழுதி வச்சிருந்தான். சாகிறதுக்கு முன்னாடி எதை வாசித்தாங்கன்னா அதை வாசித்துட்டு குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் இப்போ உப்பு கரசில் எடுத்து குடிக்கிறாங்க. மனிதனுடைய எண்ணம் எப்படி போய்விட்டு, செஞ்சிருவோம், வந்தா பார்த்துக்கலாம், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம், செய்யறதை செய்வோம், பிறகு பார்த்துக்கலாம். இது மனிதனுடைய எண்ணம். ஆனால் தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், பிள்ளைகளே நாம் அவருடைய எண்ணத்தின்படி, அவருடைய விருப்பம் அவனுக்கு வைக்க இல்லை. மற்ற எல்லாரும் வெட்கப்படும், மற்ற எல்லாரும் அவமானப்படுவோம், நிந்தை அனுபவிப்போம். அதுக்கு பிறகு ஒரு சாட்சி வேற சொல்லுவோம். என்ன சாட்சின்னா, ஆண்டவருக்காக நிந்தை அனுபவித்தேன். மேலேருந்து ஆண்டவர் ஒருவேளை அவருடைய சத்தம் நமக்கு கேட்ட, போடா பைத்தியக்காரா அப்படின்னு ஒருவேளை அவர் சொல்லுவார் போல, எனக்கு தெரியலை. அவருடைய கற்பனை பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டியது தான், ஆண்டவரே நான் செய்வது உமக்கு பிரியமப்பா, நான் உங்களுக்கு விருப்பமானது செய்யட்டும். அப்படி கேட்க ஆரம்பித்தோம் என்று வைங்கள், ஹல்லேலூயா, உங்கள் டைரி எல்லாம் முதல்ல என்னென்னு தான் நிரம்புனா, நோ, டோன்ட் டூ இட், டோன்ட் டூ இட். நான் இந்த பழக்கத்தை சும்மா வளர்த்து கொள்வதற்காக ஒன்று ஜெபிக்க போகிறேன்னா முதல்ல எழுதுவேன். அந்த எல்லா ப்ரே பாயிண்ட்ஸை ஒன்றின் பின்னா ஒன்றா எழுதுவேன். எழுதிக்கிட்டு அதற்கு பின்னால் என்ன செய்வேன்னா, ஆண்டவரே அதில் உமக்கு பிரியமானால்ங்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே இது எனக்கு பிடிக்கும், நான் உங்களுக்கு பிரியனா அப்படின்ற ஒரு வாசகத்தை கூட சேர்த்துக்குவேன். நான் ஒரு முறை கவனித்தேன், ஏறக்குறைய ஒரு 100 சில்லற ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்துச்சு. அதில் நடந்தது ஒரு 4-5 தான் எஸ் டிக் வந்திருக்கும். மித்த ஒன்றத்துக்கும் பதில் வரலை. பதில் வந்துச்சு, என்ன பதில்? நோ நோ நோ. ஏன் நோ நோ? நம் நிறைய ஆண்டவர்கிட்ட வேறு விருப்பத்தை, நம்முடைய ஆசை இச்சைகளை வைத்து விட்டோம். ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சா
ஆண்டவர் நோ என்று சொல்லி அவருக்கு ஆண்டவரே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள அவர் புதிய திட்டத்தை தரும். நீ இதை செய். அப்போ அதில் இருக்கும் பாருங்க ஆசீர்வாதம். அதற்கு நம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, அதற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் சும்மா ஆலயத்திற்கு வா, நல்ல பாட்டை பாடு போ அப்படின்னு சொல்லலை. அது யார் வேணாலும் செய்யலாமே. நாம மாத்திரமா தான் பாட்டு பாடுறோமா? ட்ரெயினில் பயணப்படுகிறவங்களுக்கு தெரியும். இந்த பிச்சை எடுக்க வருவாங்க பாருங்க, கிறிஸ்தவனை பார்த்தா என்ன பாட்டு தான் பாடுவாங்க? கிறிஸ்தவ பாட்டை தான் பாடுவாங்க. அது யாரை பிரியப்படுத்த? தேவனை பிரியப்படுத்தல. யாரை பிரியப்படுத்துவதற்கு? என்னை பிரியப்படுத்துவதற்கு. மலையாள கன்வென்ஷன் மீட்டிங்கில் ஒரு போதகர் கடினமாய் பேசினார். என்ன பேசினார்னா, இப்போது இவர் நமக்கு வேண்டிய ஒரு பாட்டு பாடும். அந்த மலையாள கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும் போதெல்லாம் பாடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ ஒரு பாடல் முடிந்தோடனே அடுத்த பாடல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, நமக்காக இவர்கள் பாட்டு. கன்வென்ஷன் பிடிச்ச கேட்டுக்கிட்டே இருந்தார். அவருக்கு மைக்கு கையில் கிடச்சா, இவ்வளோ நேரம் பாடுறது உங்களுக்காக பாடினீங்க, ஆண்டவருக்காக என்ன பாடினீங்க? எல்லாரும் பிரியப்படுறதுக்காக பாடுகிறீர்கள். நல்ல கன்வென்ஷன் நல்லா பாடுறவங்களுக்கு தெரியும். இதுக்காக டீ காஃபியை கொடுத்து கொஞ்சம் பேர் பின்னாடி வச்சுருப்பாங்க. அவங்க அந்த ஃபேன்ஸ், அந்த ஃபேன்ஸு பின்னாடி ஒன் மோர் ரிப்பீட் இட் அப்படிம்பாங்க பின்னாடி. அதெல்லாம் நமக்கு ஒரு பிரமையை கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் பயங்கர மகிழ்ச்சி. என்னைக்காச்சும் கேட்டிருக்க மாட்டோம், இந்த பாட்டு பாடணுமே, நாங்கள் குதிச்சது மாதிரி நீங்கள் குதிச்சிருக்கீங்களா? ஆண்டவர், நாங்கள் சந்தோஷம் கொண்டது போல் நீங்கள் சந்தோஷம். இந்த பாடல் உங்களை பரவசப்படுத்தி இருக்கிறதா? பிள்ளைகளே, பாடுவதற்காக மாத்திரம் அவர் நம்மை அழைக்கலை. பிள்ளைகளை சும்மா ஜெபிப்பதற்காக மாத்திரம் அவர் நம்மை அழைக்கலை. எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை அழைப்பது எதற்கு? முதல்ல கட்டளைக்கு கீழ்ப்படி. கட்டளைக்கு கீழ்ப்படிந்த நீ பிரமாணத்திற்கு கீழ்ப்படி. பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தவனால மட்டும்தான் அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிய முடியும். கற்பனைக்கு கீழ்ப்படிந்தவனுக்கு வெட்கமே இல்லை. எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே எதற்காக ரொம்ப கோபமாக இருந்தார் என்றால் வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 3வது ஒரே நிமிஷம் இல்லை, அந்த வசனம் மன்னியுங்கள். மார்க்கு 7வது அதிகாரம் 6 முதல் 13 வரையிலான வசனங்களை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். மார்க்கு 7வது அதிகாரம். பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், என்னவாம்? மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம். சரி, வசனம் நமக்கு தெரிந்த வசனம் தான். இது இயேசு சொன்னது. நீங்கள் எல்லாரும் நல்ல பாட்டு பாடுறீங்க, உதடுகளால் என்னை கனம் பண்றீங்க, உள்ளத்தால் என்னை கனம் பண்ணல. ஏன் கனம் பண்ணல? மனுஷனுடைய கற்பனைகளை நீங்கள் உபதேசமா எடுத்துக்கொண்டீர்கள். மனுஷன் என்ன போதித்தானோ அது அங்க போகும். உங்க அப்பா அம்மாவை கனப்படுத்துங்கள் என்று நான் சொன்னேன். அதுக்கு நீங்க செய்கிறது என்னன்னா, நீங்கள் ஓர்பா என்கிற காணிக்கை கொடுத்தாச்சா முடிஞ்சிச்சு. நான் உட்கார்ந்து யோசித்தேன், நாம அப்படி காணிக்கை கொடுக்குறோமானா? இல்லை. நாம என்ன செய்வோம்னா, அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறது வரைக்கும் சல்லி காசு கூட கொடுக்க மாட்டோம். எனக்கு என்ன தந்த அப்படின்னு கேட்டுக்கணும். அப்பா அம்மா இறந்த உடனே காத்துட்டு இருப்போம். 3வது நாளுக்கு எங்கே ஆர்ஃபனேஜ் இருக்குது, ஆர்ஃபனேஜுக்கு ஒரு ஆகார், தப்பில்லை. ஆனால் கேட்குறேன், இது தேவனை பிரியப்படுத்தும் நினைக்கிறீங்களா? பைபிளில் இல்லையே. ஆனால் இது எங்கே வந்தது? மனிதனுடைய கற்பனை, மனிதனுடைய யோசனை. யாரோ ஒருத்தங்க ஒரு ஆர்ஃபனேஜ் ஆரம்பிச்சிருவாங்க, யாரோ ஒருத்தங்க ஒன்று பண்ணிக்கிட்டு நமக்கு சொல்லுவார்கள், உங்களுடைய இப்படிப்பட்ட நாட்கள் வரலாம், வந்தால் அப்படின்னு. நமக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். எங்கள் அப்பா பேரில் 4 பேர் சாப்பிட்டுட்டாங்க, நல்லது. சாப்பாடு கொடுப்பது நல்லது, அது தப்பில்லை, எப்போது வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம். ஆனால் அந்த அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது அவர்கள் விரும்புகிறத வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் அவங்களோடு இருந்தோமா? மனுஷனுடைய கற்பனைகளை போதனைகளாக கொண்டு வந்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் இன்றைக்கு மனுஷ கற்பனைகள் தான் உபதேசங்களாய் போய்கொண்டிருக்கிறது. மனுஷ கற்பனைகள் தான் ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் வருகிற. பிள்ளைகளே, ஒரு கற்பனை ஒருவன் சொன்னான் என்றால் அது வேதத்தில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக அவசியம். தேவ கற்பனை எல்லாம் எங்க இருக்குன்னா வேதாகமத்திலே தெளிவாக இருக்கும். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அப்படியானால் பிள்ளைகளை நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால்
கட்டளை மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, பிரமாணம் மாத்திரமல்ல, அவருடைய கற்பனை அப்படின்றது வேதம் அழகாக சொல்லு. உங்களுக்கு தெரியுமா, இந்த கற்பனைக்கு நம்மளை கீழ்ப்படிய விடாம மிகப்பெரிய எதிரி வேறு யாரும் கிடையாது. வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 15 அதன் 6வது வசனம். மத்தேயு 15 அது 6, 3 6 வாசிக்கலாம். 3வது வசனத்தையும் 6வது வசனம். நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை 6வது வசனம், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். அப்படி அந்த கற்பனை செய்ய விடாத இரண்டாவது பிரச்சனை என்ன? முதலாவது மனுஷனுடைய உபதேசம். மனுஷன் எதையாவது கற்பனையில கொண்டு வருவான், அதை நாம் ஏற்றுக்கொள்ள விடுகிறோம். 2 நம்முடைய பாரம்பரியம். நமக்கு எல்லாருக்கும் பயங்கர பயங்கர ஆசை இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையே நம்ம எல்லாம் தூண்டி விட்டுட்டாங்க. நாம் தமிழர்கள், நம்ம எல்லாம் தமிழ் வெறி வேணும். அதனால பொங்கல் அன்னைக்கு எல்லாம் வேட்டியை கட்டிட்டு வாப்பா, பொங்கல் வைப்பா, அடிப்பா, உரிய போட்டி வை. எங்கே இருக்கிறது நம்முடைய பாரம்பரியத்தை? தேவனுக்குள் கொண்டு வந்து விட்டோம். அது யாருக்கு கொடுக்கிற ஆராதனை? ஹல்லேலூயா. உலகத்தில் அந்நிய தேவதைக்கு, சூரியனுக்கு கொடுக்கிற ஆராதனை, நம்முடைய தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனை இல்லை. அதனால் இதை அவமாக்கி விடுகிறோம். அங்கதான் கூட்டம் சேரும். கவனித்து பாருங்க, நல்ல இடத்துல கூட்டம் சேரவே சேராது. எங்க தான் கூட்டம் சேரும்? கெட்ட இடத்துல தான் ரொம்ப கூட்டம் சேரும். நல்ல இடத்துல என்ன இருக்குன்னா குறைவாகவே ஆள் இருக்கும். வழக்கமாக பார்த்துருங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பேருக்கு எது தான் பிடிக்கும்னா, எதில் ட்ராவல் பண்ண தான் பிடிக்கும்? ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் தான் பிடிக்கும். ஏன் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் தான் பிடிக்கும்? கூட்டம் அப்படி அலைமோது. அடுத்த கொஞ்சம் பேருக்கு எது தான் பிடிக்கும்னா ஸ்லீப்பர் தான் பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஏசியில் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான ஆட்களுக்கு தான் பிடிக்கும். அவங்க யார் தான் ஃபஸ்ட்டு ஏசியில், இப்போ எல்லாம் நிலைமை மாறிடுச்சு, இப்போ அதெல்லாம் ஃப்ளைட்டில் போயிடுறாங்க. நான் முன்பு இருந்ததை குறித்து சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு ஏசியில் போகிறாங்க அப்படின்னா பெரிய ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க, வேறு யாருக்கிட்டையும் தொடர்பாங்க, கமாண்டிங் இடத்துல இருக்கிறவங்க தான் அதில் இருப்பாங்க. அவர்கள் தனியாக தாங்கள் உண்டு, தங்கள் வேலை உண்டு என்று சொல்லி உன்னதமான இடத்துல இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, அவங்க ரொம்ப பே பண்ணணும், மற்ற எல்லாரை விட அவங்க அதிகம் பே பண்ணணும். அதே போல் அவர்களுக்கு மற்ற எல்லாரை விட அதிக கனம் கிடைக்கும். அவர்கள் ஹல்லேலூயா தங்களை வேறுபடுத்தி இருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் அப்படி இல்லை. எங்கே தான் இருப்பாங்கன்னா, கூட்டத்தை விட்டு போயிடக்கூடாது. எங்கே தான் இருக்கணும்? கூட்டத்தோடு இருக்க வேண்டும். பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஏன் நம் மனுஷ பாரம்பரியத்தை பற்றி கொள்ளுகிறோம் என்றால், நமக்கு யார் வேண்டும் என்றால் கூட்டம் சேர வேண்டும். நான் நினைக்கிறேன் நரகம் பயங்கர கூட்டமாக இருக்கும். இட் வுட் பி வெரி ரஷ். உங்களுக்கு யாரெல்லாம் பார்க்கணுங்க பார்க்கலாம். ஒருவேளை இன்றைக்கு நடிகைகள் எல்லாம் நீங்கள் அப்படி இந்த இதில் தான் பார்ப்பீங்க, ஸ்க்ரீனில் தான் பார்ப்பீங்க. எனக்கு ஒன்றும் பயப்பட, எல்லாம் பக்கத்தில் வருவாங்க. தமாஷ் முன்னால் கேட்டிருக்கிறேன், வேணாம், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளான் இருக்க விரும்புகிறேன். கவனிங்கள் பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய கற்பனைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். தேவ ராஜ்யத்தை நிரப்புவோம். தேவ ராஜ்யத்துக்கு போகிறவர்களாய் மாறுவோம். அவர்களுக்கு வெட்கம் இல்லை. நம்முடைய பாரம்பரியமா வேதமா என்று வந்தால், உங்கள் எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்க, ஆண்டவரே பாரம்பரியத்தை குப்பைன்னு போட்டுக்கிட்டு தேவ பிரமாணத்திற்கு நான் ஹல்லேலூயா கையெடுப்பேன். ஆண்டவரே கேட்டிருக்கிறார், உங்கள் பாரம்பரியத்தினால் ஏன் என்னுடைய கற்பனை அவமாக்குறீர்கள்? எழுந்து நிற்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேவன் தந்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வெறும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வெட்கமற்றவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. மனுஷ உபதேசங்கள், மனுஷ கற்பனைகள் இன்னதென்று கண்டுபிடித்து அதை தூக்கி குப்பையில் போட்டுக்கிட்டு தேவ கற்பனைக்கு இடம் கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷ பாரம்பரியத்தை தூக்கி குப்பையில் போட்டுக்கிட்டு ஹல்லேலூயா தேவனுடைய தானே ஆமென் கற்பனைக்கு கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டு நம்ம எல்லார் மேலும் கர்த்தர் கிருபை விளங்க பண்ணும்படி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். மாலை நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் உலாவினதற்காக நன்றி. உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை நிரப்பினதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையின் மேன்மை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே அதன் ஆசீர்வாதம் எங்களுக்கு வரட்டும், கேட்ட எல்லாருக்கும் வரட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா.
தகப்பனே, என்னென்ன காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமோ அதுவைகளுக்கெல்லாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்கும் போது தேவன் இரக்கம் பாராட்டுவீராக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், பலகீனத்தோடு யாரோ அந்த சுகமாக்குவீராக, குழப்பத்தோடு யாரோ அந்த கட்ட தெளிவடைய பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும். உதவி செய்து எல்லாரையும் மறைத்துக் கொள்ளும். தூரத்தில் நீங்களை கவனித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்த யாவருக்கு நன்றி. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு 1ஆம் தேதி காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் காலை ஆராதனை ஆலயத்தில் வைத்து உண்டு. மாலையிலும் 7 மணி முதல் 8 மணி வரையிலும் இந்த ஜெபம் உண்டு. இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யட்டும். நன்றி.